பழத்திலும் சுவையாய் தேனினும் இனிதாய் என் நாவில் தவழ்கின்ற என் மொழியே, என்றென்றும் இளமையாய் அறிவின் உச்சமாய் அழியா வாழ்வு பெற்ற என் தமிழே, என் தாய்மொழியே, என் மொழியினும் மேலாய் என் உயிருடனும் உணர்வுடனும் கலந்த என் செம்மொழியே என தமிழ் மொழியை போற்றி தமிழால் தலை நிமிர்ந்து நிற்கும் நடுவர்களுக்கும் தரணி எங்கும் தமிழ் பரப்ப விளைந்திருக்கும் என் சக நண்பர்களுக்கும் எங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை கூறி என் சிற்றுரையை துவங்குகின்றேன். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், வாவு சிதம்பரனார் ஒட்டப்பிடாரம் தந்த ஒப்பில்லா தலைவன், தூத்துக்குடியின் முத்து, தாயகத்தின் சொத்து, வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரனார் அவர்கள் செப்டம்பர் 5, 1872 உலகநாதர் பரமாயி அவர்களுக்கு மூத்த முத்தாக அவதரித்தார். அஞ்சா நெஞ்சமும் அறிவும் உடையவராக திகழ்ந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றார். சட்டம் பயின்றார். வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். தூத்துக்குடியில் வழக்கறிஞரானார். நீதிக்கும் நேர்மைக்கும் உறைவிடமாய் திகழ்ந்தார். பொய் வழக்குகளை ஏற்க மறுத்தார். அவரது வெற்றியோடு புகழையும் பெற்றார். அப்போது நாட்டில் நடந்து கொண்டிருந்த விடுதலை வெறி இவரையும் உட்கொண்டது. விடுதலை எனது பிறப்புரிமை என முழங்கிய திலகருடன் இணைந்து தென்னாட்டில் தீவிர விடுதலை வேட்கையில் தன்னை இணைத்து கொண்டார். பாரதியார், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பின்னர் இணைந்து விடுதலை இயக்கத்தை தீவிரப்படுத்தினர். சொல்லவா வேண்டும், கேட்கவா வேண்டும் பாரதியை பற்றி? பாரதியின் பேச்சும் பாரதியின் கவிதையும் வஉசியின் பேச்சும் கேட்டால் பின்னம் கூட எழுந்து நிற்கும் என்பார்கள். தன் நாவசைந்தால் நாடே அசையும் வகையில் அவர் உருவாக்கினார். தென்னாட்டு மக்களிடையே விடுதலை கனலை மூட்டி வளர்த்தார். காகித கப்பலை செய்து மழை வெள்ளத்தில் விட முடியாத இந்த அடிமை தேசத்தில் சுதேசி கப்பல்களை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கி சரித்திரத்தில் இடம் பிடித்த தமிழன் எங்கள் தலைவன், கப்பலோட்டிய தமிழன். வஉசி சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆங்கிலேயரை எதிர்க்க ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றார்கள். காந்தியடிகளோ அஹிம்சையை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆங்கிலேயரை எதிர்க்க அறிவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தான் போரிட வேண்டும் என்று சொன்னவர் வஉசி அவர்கள். வஉசியின் தேசிய இயக்கத்தாலும் அவரது வணிகத்தாலும் தங்களது ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் என அஞ்சி அவர் மீது ராஜதுரோக வழக்கு கொடுக்கப்பட்டது. பின் 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. பின் அது மேல்முறையீட்டில் 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அவர் சிறையில் கடுமையாக வேலை செய்தார். கல் உடைத்தார், சணல் நூற்றால், உடலில் இருந்து இரத்தம் கசிய கசிய மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தார் அந்த புகழ் பெற்ற வழக்கறிஞர். அவர் ஒரு மாடு போல உழைத்தார், உடல் நெளிந்தார், நோயுற்றார். அந்த செக்கில் இழுத்த செம்மல் அவர்கள் 1936 ஆண்டு நோய்வாய்ப்பட்டார். நவம்பர் 18 உயிர் நீந்தார். ஆனால் அவர் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசித்து மறைந்திருக்கலாம். அவர் அடிமை மண்ணில் மறைகிறோமே என்று அவர் மனம் விம்மிருக்கலாமா இல்லையா? இதற்கெல்லாம் நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.